மேடம் ஜெயலலிதா வந்தது யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சோசியல் மீடியால தாவேக்காக ஆதரவா ரீல்ஸ் போட்ட இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க போட்ட ரீல்ஸை நம்பி தாவேக்காக ஆதரவா ஓட்டு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க நீங்க எல்லாம் ஓட்டு கேட்டீங்களே, இப்ப ஏதாவது இந்த ஆட்சியில தவறு நடக்கும்போது ஏன் அதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எங்க ஓட்டு கேட்டோம், நாங்க எங்க கருத்தை தானே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸோட பழைய வீடியோக்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க 18+ கண்டென்ட் போட்டு ஃபாலோவர்ஸையும் வியூஸையும் அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படியே தேர்தல் நேரத்துல ஓட்டா மாத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ரீல்ஸ் போட்டு அவங்க ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது அமைச்சர்களுக்கு என்ன வேலை, அவங்க துறை சார்ந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வரணும், அதுதானே அவங்க வேலை. ஆனா அவங்க இன்னைக்கு ரீல்ஸ் போட்டு ஹாய் ஐ ஆம் கீர்த்தனா, ஐ ஆம் த நியூ மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டர்ஸை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்களாம். அதாவது இன்வெஸ்டர்ஸை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்ட்டு அதிகாரிகள்கிட்ட பேசி அதன் மூலமா செயல்படுத்தணும். ரீல்ஸ் போட்டா செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை போய் சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஒரு 5 காரியங்களை குறித்து விவாதம் பண்ணதா தகவல் தான். ஏன்னா தகவல் ஆட்சியில தகவல் தான் கிடைக்கும், யாருக்கும் வெளிப்படையான செய்தி இல்லை. அந்த தகவல் அடிப்படையில பத்திரிகையாளர்கள் நம்ம முதலமைச்சர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்க முற்படும் போது அவரு இல்லை நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கடந்து போயிட்டாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, எங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபுகளை நீங்க தகர்த்துட்டு போவாதங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் அவர் கண்டுக்கிறல, அவர் பாட்டுக்கு வண்டியில ஏறி போயிட்டாரு. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டெல்லியில வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு அப்படின்னா அது இந்தியா முழுக்க பேசுபடு பொருளாகும். அப்ப தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்களை குறித்து அவர் பிரதமர்கிட்ட பேசினாரு, இந்த திட்டங்கள்லாம் பிரதமர் செய்யறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத அவர் பேசினாருன்னா இந்தியா முழுக்க பேசுபடு பொருளாகும். அதுவும் விஜய் போன்ற ஒரு தலைவர் பேசினாரு அப்படின்னா உலகம் முழுக்க கூட அது பேசுபடு பொருளாகும். ஏன்னா விஜய்க்கு அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது உண்மை, மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்போ விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த திட்டங்களை குறித்து நாங்க பேசணும், பிரதமர் இந்த திட்டங்களை நமக்கு செய்து தருவேன்னு உறுதியளிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாதான் மக்கள் மத்தியில அது போய் சேரும். ஊடகங்கள் மக்களுக்கும் தலைவருக்கும் பாலமா இருந்து செயல்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை விஜய் தகர்த்துட்டு போறார். இதே ஊடகங்கள் தான் தேர்தல் நேரத்துல வீட்டு விஜய் வாசல்ல கேமரா வைக்கையில ஆரம்பிச்சு அவர் போற வார இடங்கள்லாம் பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு போய் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஸ்கோர் ஏற்றி வாக்குகளை அறுவடை பண்ண உதவி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் இந்த ஊடகங்களை புறக்கணிச்சுட்டு போறது உண்மையிலே ஊடகங்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால ஊடகங்கள் நீங்க இப்பமாவது புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை மதிச்சு உங்களுக்கு பேட்டி தந்தவங்களை பேட்டியை நீங்க ஒழுங்கா போடாம உங்களை மதிக்காத ஒருத்தரை நீங்க ப்ரொமோட் பண்ணி விட்டு இன்னைக்கு அவர் பின்னாடி உங்களை லோலோண்டு சுத்த வைக்கிறாரு. நீங்களும் பின்னாடி போறீங்க, கண்டென்ட் ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்றீங்க. ஆனா அவர் பேசாம கடந்து போறாரு. மக்களை நீங்க சொல்லுங்க, விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பதில் சொல்லணுமா வேண்டாமா?